திமுக அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகள், ஊழல் செய்ய துணை போன அதிகாரிகளை தானங்க திமுக அரசு தேர்ந்தெடுத்து நியமிக்கும். அதே அதிகாரிகளை முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் நியமிக்கிறீர்கள் அல்லது அந்த அதிகாரிகளை தொடர விடுகிறீர்கள் என்றால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த முதல்வர் விரும்புகிறாரா, தாவேக விரும்புகிறதான்றதான் நான் உங்களுக்கு முன்னாடி கேள்வியா வைக்க விரும்புறேன். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல டாப் டு பாட்டம் ஊழலுங்க. வந்த உடனே அந்த மின்வாரிய தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டாமா? போர்மேனையா மாத்திட்டு இருப்பீங்க? மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போய் ஆய்வு செய்துட்டு லைன்மேன் எல்லாம் 4-5 பேர் சஸ்பெண்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க லைனை புடிங்கி விட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. கீழே இருக்கிற அந்த ஏழை தொழிலாளிகளா ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் அந்த ஊழலுக்கு காரணமானவரோ அவரை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க? அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்த்தரப்புல இருந்து. இவங்க இந்த மாதிரி மாறுதல், அதாவது திமுக இருந்த அதே அதிகாரிகள் மாறுதல் செய்யாம இருக்கிறாங்கன்னா, தொடர்ச்சி தாவேக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏதுவாக இருக்கும்னு இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. சார், திமுகவால இந்த பல பிரச்சனைகள் திமுகன்றதை நானும் ஒத்துக்கிறேன் சார். நானும் கடுமையான விமர்சனங்கள் பண்ணிருக்கேன். பல பிரச்சனைகள் திமுகவால. ஆனா அந்த திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் மட்டுமே அந்த தவறுகளை செய்திருக்க முடியாதல்லவா? அவர்களுக்கு துணை போனது இந்த அதிகாரிகள் தானே. அந்த துணை போன அதிகாரிகளை நீங்க கூடவே வச்சுக்கிட்டு திமுக பண்ணிடுச்சுன்னு சொன்னா இவங்க எல்லா தகவலும் திமுகவுக்கு சொல்ல மாட்டார்களா? நான் ஏற்கனவே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன டாக்குமெண்ட்ஸை டிஜிபிக்கும் டிவிஎஸ்சிக்கும் அனுப்புச்சு அப்படின்றது திரு கே நேரு அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பயந்துகிட்டு இருந்தாரு. என்னதான் பண்ணினா யாரோட டிரான்ஸ்கிரிப்ட்லாம் போச்சுன்னா கவின் அவரோட பிஏ, அந்த டிவி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல வேலை செஞ்சாங்க திரு நேரு அவர்களோட பிஏ, இவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே மாட்டுச்சு. என்ன மாட்டுச்சுன்னு அவருக்கு தெரியல. நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தியை தவிர அருண் போய் மொத்தத்தை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு தானே நீங்க இதை பாருங்க, புதிய கட்சி, உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவமே குறைவு, உங்களுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடும் விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்று பொறுமையாக இருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? குறைந்தது சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாமா?